வணக்கம் தோழர்களே. போற இடையெல்லாம் புடனில அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறாரு நம்ம ஜி 56 இன்ச்சு மோடி. எங்கயா அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளயும் சரி பார்லிமெண்ட்டுக்கு வெளியேயும் சரி உடனே அடிங்க. இது பரவாயில்லன்னு வெளிநாட்டுல ஒரு 6-7 நாடுகள் சேர்ந்து மொத்தமா சம்பவத்தை செஞ்சு விட்டு மோடி கதிகலங்கி போய் நிக்கிறாரு. அவமானப்பட்டு போய் கையேறு நிலையில நிக்கிறார். இதுல என்ன அப்படின்னா அதானினா தான் மோடி, மோடினா தான் அதானி. அவ்வளவு இணை புரியாத தோழர்களாக இருப்பாங்க. மோடி அதானிக்காக நாட்டே எழுதி வச்சிட்டார். 2014ல வெறும் 44,000 கோடி சொத்து வச்சிருந்த அதானி உலகத்திலேயே 2வது பெரிய பணக்காரரா மாறினாரு. 12 லட்சம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறார். அம்பானி 350 மடங்கு சம்பாரிச்சிருக்காரு. பர்சன்டேஜ் சம்பாரிச்சிருக்காரு. 350% அதிகமா சம்பாரிச்சிருக்காரு இந்த 10 ஆண்டுகளை. இப்படி பட்டியல் போட்டோம்னா இந்தியாவில இருக்கிற பணக்காரர்கள் பணக்காரர்களாவே ஆயிருக்காங்க. நம்மள மாதிரி ஆட்கள் கஞ்சிக்கலாமலே போயிட்டு இருக்கோம். இதுதான் இந்தியாவுல 2 இந்தியா. இத குறியா வச்சுதான் பார்லிமெண்ட்டுக்குள்ள விவாதம் நடத்த சொல்லி தொடர்ந்து எதிர்கட்சிகள் போராடி வர்றாங்க. அதானி அம்பானி குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுந்திருக்குங்க. முதல்ல ஹிண்டன்பர்க் அறிக்கை போன ஆண்டு, 2வது இன்னொரு அறிக்கையை ஹிண்டன்பர்க் வெளியிட்டது. அது பொய், இந்தியாவின் பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் அப்படின்னு பாஜக சொன்ன போது, உனக்கு தில்லு இருந்தா நேர்மை இருந்தா அமெரிக்காவில என் மேல வந்து கேச போடு, நான் ஆதாரங்களை வச்சிருக்கேன், அத்தனை சப்மிட் பண்றேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி மோடிஜி மண்டையில போட்டுருச்சு ஹிண்டன்பர்க் நிறுவனம். ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு பக்கம் இருக்கும்போது செபி, அதாவது பங்குச்சந்தையில என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு அத ஒரு அறிக்கையா வெளியிட்டாங்க. இதெல்லாம் சிக்கி சீரழியும் போதே அமெரிக்காவில இருக்கிற நீதிமன்றம் மொத்தமா முடிச்சு விட்டுருச்சு. பிடிவாரண்ட போட்டுருச்சு. பிடிவாரண்ட் எதுக்கு போட்டாங்க? எங்க ஆளுகிட்ட நிதி வாங்கி எங்க முதலீட்டாளர்களுடைய நிதியை வாங்கி தொழில போடாம நீ இந்தியாவில இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்க, அப்ப எங்க முதலீட நீ கிள்ளுகிறியா பாக்குறேன்னு தான் அந்த அதானிக்கு பிடிவாரண்ட் கொடுத்தாங்க. இது பெரிய பேரடியா வந்த உடனே எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல இத குறித்து விவாதிக்கணும்ன்றாங்க. அது நியாயம் தானே? 1-2 இல்லங்க, ஏராளமான அறிக்கைகள் வெளிவந்துருச்சு. ஒரு பக்கம் பணக்காரராயிட்டே போறாரு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா பிடிவாரண்ட் கொடுத்திருக்கு. அப்ப எதிர்கட்சிகள் என்ன வேடிக்கை பார்க்குமா? அப்ப கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுகிற பாஜகவுக்கு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்ப அவங்க பதில் சொல்லணும்ல. ஆனா பதில் சொல்லாம இருட்டடிப்பு பண்ணிக்கிட்டு அமித்ஷாவும் மோடியும் பார்லிமெண்ட்டுக்கே வர்றதில்ல. வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுருவாங்கன்னு பயந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கே வரல. என்ன கொடுமைங்க. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியும் நின்னு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இங்க மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்ட விட மாட்டோம்னு போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய சட்டப்பேரவையில இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது இந்த 2 பீஸும் பார்லிமெண்ட்டுக்கே வராம ஓபி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குங்க. இதுக்கு இடையில இங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் எங்க போயிருக்கிறாங்கன்னா வைப்ரண்ட் ராஜஸ்தான் அப்படின்னு ராஜஸ்தான்ல முதலீட்டாளர்கள் மாநாட்டுல குஜாலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம 56 இன்ச் மோடிஜியும் இந்த பக்கம் அவரோட நண்பன் அத்தானியும். ஆனா அங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. மோடி தானே கெத்து காட்டுவாரு. மோடி எங்க போனாலும் தனியா போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாரு. அவர் முன்னாடி யாருமே நடக்க கூடாது, அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுருவாரு. அப்படி சேர்ந்து போறாங்க தலைவர்கள்னா இவர் மட்டும் தனியா ஒரு ட்ராக் எடுத்து போவார். ஏன்னா அப்பதான் இவரை போக்கஸ் பண்ணுவாங்கன்னு. ஆளே இல்லாத கூட்டத்துல கூட டாட்டா காட்டுவாரு. விமானத்துல போய்கிட்டே டாட்டா காட்டுனவர் தான் நம்ம மோடிஜி. அவ்வளவு விளம்பர பைத்தியமா இருக்காரு நம்ம ஜி 56 இன்ச்சு மோடி. அவரு அங்க போய் மேடையில உட்கார்ந்து இருக்காரு. அங்க முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்குது. ராஜஸ்தானிய முறைப்படி ராஜஸ்தான்ல மரியாதையா செய்யப்படுகிற சிவப்பு நிற தலைப்பாகைய தலையில வைக்கிறாங்க. அது அங்க கௌரவமா பார்க்கப்படுது. அதை வைக்கிறதுக்காக மோடிஜிக்கு கொண்டு வர்றாங்க. நட்டா வந்து அதை எடுத்து வாங்குறாரு. அதைத்தான் அவர் வைக்க போறாரு மோடி தலையில. எல்லா முதலீட்டாளர்களும் பணக்காரங்களும் அரசியல்வாதிகளும் எந்திரிச்சு நின்னு மரியாதை செலுத்துறாங்க. ஆனா பக்கத்துல உட்கார்ந்த மோடியினுடைய ஆருயிர் நண்பன் அதானி கால் மேல கால் போட்டு இப்படி உட்கார்ந்து இப்படி பாத்துட்டு இருக்காரு. ஹே, நீ எல்லாம் ஒரு ஆளாயா? நானே உன்னை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன், ஏதோ நீ எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு எஜமானரா கால் மேல கால் போட்டு அதானி உட்கார்ந்து அது வைரல் ஆயிடுச்சு. வைரல்னா அப்படி வைரல் இல்லைங்க, எக்கச்சக்கமான வைரல் ஆகி நேத்து அசிங்கப்பட்டு போனாரு நம்ம மோடிஜி. அப்ப என்ன இதுலன்னா மோடிஜி தான் சௌக்கிதார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
மோடிஜி தான் அதானிக்கே சௌக்கிதான் நினைக்கிறோம். அதானிய காப்பது மோடிஜின்னு நினைச்சா மோடிய பாதுகாக்கிறதே அதானியா இருக்காருங்க. மோடிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு டிசைட் பண்றதா அதானியா இருக்காரு. அசிங்கப்பட்டு போனாருங்க மோடி. எப்பவுமே நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு பந்தா காட்டுற மோடிய ஒத்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு அதானி. राजस्थान की आन बान और शान और ये पहचान राजस्थान की साफा भेंट करें। बहुत बहुत धन्यवाद प्रधानमंत्री। பாத்தீங்கல்ல, நம்ம ஜியோடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா போயிட்டே இருக்குங்க. பின்னாடி கூடி போயிட்டே இருக்கு அவர் மரியாதை எல்லாம். ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன சம்பவம் அப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கு வெளியே 2 எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், ஒருத்தர் அதானி முகமூடிய போட்டுக்கிட்டாரு, ஒருத்தர் மோடி முகமூடிய போட்டுக்கிட்டாரு. வச்சு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. சிவராஜ் அடல் ராவ் என்கிற எம்பி மோடியோடைய முகத்தை மாட்டிக்கிட்டாரு, அந்த முகமூடிய மாட்டிக்கிட்டாரு. நம்ம ஊரு மாணிக்கம் தாகூர் இருக்காரு இல்லையா, விருதுநகர் எம்பி, அவரு அதானி முகமூடிய மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாரு யாரு, நம்ம ராகுல் காந்தி. அவர் கேட்கிறாரு, எப்படிங்க உங்க நட்பு? நான் சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாருன்னு நம்ம மாணிக்கம் தாகூர் அவருக்கு தோல்ல, மோடியோடைய தோல்ல கை போட்டு, நான் தாங்க எல்லாத்தையும் டிசைடிங் அத்தாரிட்டி, நான் சொல்லாம எதுவுமே செய்ய முடியாதுங்க இவரால. இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, நான் கேட்டா ஏர்போர்ட்டை கொடுப்பாரு, நான் கேட்டா துறைமுகத்தை கொடுப்பாரு, நான் கேட்டா நாட்டவே கொடுத்துருவாருங்க அப்படின்னு ஒரு போடு போட, ஆமா ஜி, ஏன் பார்லிமெண்ட கூட உங்க ஜியால நடத்த முடியல, எல்லாமே நான் சொன்னா மட்டும்தான் நடக்குங்க அப்படின்னு. அமித்ஷா ஏங்க உள்ள வர மாட்டாரு, தெரிச்சு ஓடுறாருன்னா, அமித்ஷாவும் நான் சொன்னா மட்டும்தான் உள்ள வருவாரு. ஏன்னா நாங்க அப்படிப்பட்ட நண்பைங்க. இன்னைக்கு சாயந்தரம் கூட நாங்கெல்லாம் சந்திச்சு என்ன பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, அதானியோடைய வேஷத்தையும் மோடியோடைய முகமூடிகளையெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சு செஞ்சு கதற விட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள். பாருங்களேன், आजकल क्या हो रहा है भाई? आजकल मैं जो भी बोलता हूँ ये करता है। अच्छा, मेरे लिए करता है। आप क्या क्या बोल रहे हो? मैं कुछ भी चाहता हूँ। क्या चाहते हो आप? कुछ भी पोर्ट चाहिए, एयरपोर्ट चाहिए, कुछ भी। अगला आप क्या लेने की कोशिश कर रहे हो? वो उसके लिए अभी हमारा मीटिंग अभी शाम को है, करके आज डिसाइड कर देंगे कि मीन्स हमारे लिए मैं जो भी करता हूँ ये बाय होने तक मेरे लिए कोई तकलीफ नहीं है। पार्लियामेंट छोड़ देने भैया, वो देखते हैं। आपके रिश्ते के बारे में थोड़ा बताइए भाई। हम दोनों का एक ही है, मैं जो भी बोलता हूँ हम दोनों मिलकर सब करेंगे। हम अच्छा, पूरा और कब से आपकी पार्टनरशिप चल रही है? ये हमारा सालों साल का सालों साल से। हमारा और फ्यूचर आपका कैसा है? 20 साल का है हमारा पूरा देश का। ये इंडिया मैं हूँ। अच्छा, ये आपके कारण पार्लियामेंट क्यों नहीं चलने दे रहे हैं? ये हम सारे ऑपोजिशन को मतलब वो आदमी गायब है, अमित भाई आए नहीं थे आज हाउस में। आज अमित भाई से पूछना पड़ेगा। मैं जो भी बोलता हूँ ये करता है। ये बड़े सीरियस लग रहे हैं। कम बोलते हैं आजकल। ये थोड़ा टेंशन में है। பாத்தீங்களா, சும்மா சம்பவமா என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்குள்ள நாங்க வச்சதான் சட்டம், நாங்க வச்சதான் அப்படி அப்படின்னு பயங்கர உள்ளடி வேலைங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லையா, அவரு மாநிலங்களவையினுடைய அவைத்தலைவர், மக்களவை மாநிலங்களவைன்னு 2 இருக்கு இல்லையா, மேலவையினுடைய தலைவர், அவைத்தலைவர் அவர் தான். அவர் ஒரு உள்ளடி வேலை பார்த்திருக்காருங்க. அசோக் மனு சிங்வி, இவர் மாநிலங்களவை உறுப்பினர், காங்கிரஸ்காரரு. அவருடைய சீட்டு கீழே கட்டுக்கொட்டா பணம் எடுத்தோம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்து, எனவே இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேடுகட்டத்தனமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏங்க, கட்டுக்கட்டா பணத்தை ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்து கொண்டு வருவார். அப்படியே கொண்டு வந்தாலும் அவர் பையில வைக்காம சீட்டு கடியில ஏன் போடுறாரு? அவர்கிட்ட கேட்டா, நான் 500 ரூபாயை தவிர ஒண்ணும் கொண்டு வர மாட்டேங்க, கார்ல வருவேன், 500 ரூபாய் கொண்டு வருவேன், அதை செலவழிப்பேன், அப்படி போவேன் அப்படின்னு அவர் ஒரு போடு போடுறாரு. பெரும் கோடீஸ்வரர் இருந்தாலும். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஜெகதீப் தன்கர் அங்க தலைமை பொறுப்புல இருக்காரு, அந்த அவையை நடத்தக்கூடிய தலைவரா இருக்காரு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு பிஜேபியினுடைய கை காடா இருக்காரு, பிஜேபியினுடைய புரோக்கரா இருக்காரு. அந்த புரோக்கரா இருக்கிறனாலதான் அடியில சீட்டு கடியில கட்டுக்கொட்டா ரூபாய் எடுத்தோன்னு இந்த இஷ்யூஸ் எல்லாம் திசை திருப்பதுக்கு ட்ரை பண்ற. மோடி அதானி
இவங்களுடைய நட்பு இதன் மூலமாக உலக நாடுகள்ல இந்தியாவினுடைய பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லி இவங்க போராட்டம் நடத்தினா உடனே அவங்க திசை திருப்புறாங்களாம். என்னவா, உங்க ஆளுங்க அடியில பணம் கடந்துச்சு, சீட்டுக்கு அடியில கடந்துச்சு பணம் அப்படின்னு. உடனே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தலைவர் மீது, அவைத்தலைவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து மோடிய கதற விட்டாங்க. நீ மோடிக்கு ஜால்ரா போட்டீங்கன்னா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவைத்தலைவர்கள் எப்பவுமே எப்படி இருக்கணும், பொதுவானவங்களா இருக்கணும். நீ மோடிக்கு ஜால்ரா போட்டா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மோடிய கதற விட்டாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா உலக நாடுகள் முழுவதும் மோடிய வச்சு செஞ்சு கதற விட்டாங்க. நீங்க கென்யாலங்க அங்க நிலக்கரி சுரங்கம் தோன்றதுக்கும் அங்க இருக்கிற விமான நிலையத்தை அதானி கையில கொடுத்துட்டாங்க. உடனே விமான நிலையத்தில் இருக்கிற பணியாளர்கள் அவருடைய சங்கம் ரோட்டுக்கு வந்து நின்னு அதானிய விரட்டி அடியா, என் நாட்டு சொத்த கொள்ளையடிக்க அவ யாரு அப்படின்னு வந்து ரோட்ல நின்னு அடிச்சு ஆடிட்டாங்க. சோ அந்த கென்யா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அதானியோடு போட்ட அத்தனை ஒப்பந்தங்களையும் ரத்து செய்திருக்கிறார். அவர் பேசியிருக்காரு பாருங்க, என்ன பேசியிருக்காரு தெரியுமா, எனக்கு அதானிய அறிமுகப்படுத்தினதே மோடி தான் அப்படின்னு பேசியிருக்காரு பாருங்களேன். When I was the Prime Minister of Kenya, I was introduced to the company and its activities by the Prime Minister Narendra Modi, while he was then the Chief Minister of the state of Gujarat. Indeed, Prime Minister Modi organized for a Kenya government mission to visit Gujarat, and I had the opportunity to visit this company's infrastructure projects in that state that included a port, a power plant, a railway line, and an airstrip developed out of what was a swamp donated by the government of India. I'm talking about Adani group of companies. பாத்தீங்கல்ல, இந்த கேடுகட்டதான ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே ஆஸ்திரேலியாவில பிரச்சனை ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியாவில சுரங்கம் தோன்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் கடுமையாக என் நிலம் எனது உரிமை அப்படின்னு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. பழங்குடி மக்கள் கடுமையான போராட்டத்தை ஏற்படுத்தி அங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். என் நிலத்துல உன கைய வைக்க விட மாட்டேன்னா அதானிய அடிச்சு ஓட விட்டாங்க. ஆஸ்திரேலியா கவர்மெண்டே கதிகலங்கி போய் கிடக்கு. இதோட தொடர்புடைய இன்னொரு இடம் டெரேஸ் தீவு அப்படின்னு பேரு. இந்த டெரேஸ் தீவு பாரம்பரியமிக்க ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்ட தீவு. இந்த பாரம்பரியமிக்க அந்த தீவை கடந்துதான் நிலக்கரி ஆஸ்திரேலியால இருந்து எடுத்துக்கிட்டு அதானி குரூப் இந்தியாவுக்குள்ளேயோ மற்ற நாடுகளுக்குள்ளேயே போக முடியும். அப்ப இந்த வழியில இருக்கிற இடங்கள்ல எப்படி இருக்குன்னா பவளப்பாறைகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், பவளப்பாறைகள் அதிகமா இருந்தா மீன் உற்பத்தியும் அதிகமா இருக்கும், கடல் வளம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் உடைச்சு அந்த பக்கம் கப்பல் போற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா எங்கள் வளங்கள் சூறையாடப்படும், கொள்ளையடிக்கப்படும், எங்க மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு டெரேஸினுடைய அந்த தீவினுடைய மக்கள் எல்லாம் இப்போ அந்த அரசுக்கு எதிராக களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அந்த பையில விடமாட்டோம் அப்படின்னு அதானி. சரி, இங்கதான் இப்படின்னா இலங்கையில புதுசா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்திருக்கு. இலங்கையில இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அமெரிக்காவில பிடிவாரண்டு போட்டோன்னே அதானியோடு ஒப்பந்தங்களை எல்லாம் ரத்து செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இது இலங்கையில. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பங்களாதேஷ்ல பெரிய பிரச்சனையாயி போய் பங்களாதேஷ் எங்களுக்கு எதிரி நாடுன்னு மோடி குரூப் வளர ஆரம்பிச்சு அங்கேயும் அதானிய அவுட் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. மியான்மர்னா அந்த காலத்துல பர்மான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இப்போ மியான்மர். மியான்மருக்குள்ளயும் அதானியோடைய திட்டங்கள் அத்தனையும் ரத்து செய்வதற்கான வேலை நடக்குது. இப்ப கென்யால ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா, இலங்கை, டெரேஸ், இந்த பக்கம் பர்மா, இந்த பக்கம் வங்கதேசம்னு மொத்த பகுதியும் அதானிய அடிச்சு வெளியேற்றுறாங்க. கூச்ச நாச்சமே இல்லாம பிரைம் மினிஸ்டர் மோடி பல்ல காட்டிட்டு இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் மோடியும் சேர்த்துதான் அடிக்கிறானுங்க. அதோட சேர்த்து இந்தியாவையும் நம்மளையும் சேர்த்து அடிக்கிறானுங்க. இத்தனை நாடுகள் இந்தியாவிற்கு எதிரான பொருளாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சா இந்தியா இன்னும் கீழே போயிரும், இன்னும் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும், இன்னும் சோத்துக்கு வழி இல்லாம போகும். அப்ப மோடியினுடைய நண்பன் அதானி ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த 140 கோடி இந்தியர்களை பலிகடா ஆக்குகிற மோடிக்கு எதிராக
களம் காண வேண்டும் மக்களே. கொஞ்சம் கூட கூச்சராச்சம் இல்லாத மோடிக்கு அதை வர வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சென்ற இடமெல்லாம் சிறப்பாக கவனிக்கப்படுகிற மோடியினுடைய சரிவின் அத்தியாயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு.